ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இந்த வாரம் பார்த்திங்கன்னா பகுதி 74ங்க, 15/5/2024. தலைப்பு ஒரு குழந்தை அப்படிங்கிற தலைப்பில் பேசிக்கலாம். பெரும்பாலும் வம்சவிருத்தி அப்படிம்பாங்க. அடுத்தாப்பில் பார்த்தா நம்மளோட வாழ்ந்ததுக்கு ஒரு சுவடுகள், ஒரு வம்சம் விருத்தி அடைஞ்சே ஆகணுங்கிறது. அப்புறம் ஆண் பெண் வந்ததே அந்த ஒரு அடுத்த ஜென்ரேஷன் தலைப்பை நம்ம சந்ததியை வாழ வச்சுக்கிறது அல்லது நாட்டுக்கு கொடுக்கறது. செடி கொடி மரம் எல்லாமே இப்போ நெல் விளையுதுன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் தவிர அது தன்னோட இனத்தை விருத்தி பண்ண அந்த 5ஆம் இடத்துக்காகவும் குழந்தைகளுக்கு அதனோட குழந்தை அதுதான் அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போ எதாக இருந்தாலும் தன் இனத்தை விருத்தி பண்ண தான் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா மனிதர்கள் அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்றதுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு தென்னை மரமாகட்டி எதாகட்டு அதனோட ஒரு நம்ம உணவுக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்துமே அதனோட குழந்தைகள் அப்படின்னு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எல்லா ஜீவன்களுமே இனவிருத்தியை நோக்கித்தான் வாழ்க்கை அமையுது. இறைவனோட படைப்பும் அதை தான். ஒரு செல்லாக இருந்தாலும் சரிங்க, ஒரு ஆண் பெண் தனித்தனியாக இருந்தாலும் சரி, சேர்ந்து இருக்கக்கூடிய மண்புழு டைப்பில் இருந்தாலும் சரி, எல்லாமே தன்னோட அப்படி டிவைடு பண்ணி தன்னோட இனத்தை வாழ வைக்கிறதுக்கும் அல்லது பூமியில் வளர்ச்சி கொடுத்துட்டு போகிறது தான் இருக்கும். அதில் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா சில இனங்கள் ஒரு பெரிய பெரிய இனங்களெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே போயிட்டு நிறைய இனங்கள் அழிஞ்சும் போச்சுங்க. தன்னை ஒரு சூழ்நிலை தன்னை அங்கே பாதுகாத்துக்க முடியல, நிலைநிறுத்திக்க முடியலங்கிற இனங்கள் டைனோசர் பார்த்தோம்னா நிறையா போயிருக்குதுங்க. இன்னும் இனங்கள் கவர்மெண்டெல்லாம் சிலதை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. ஈவன் புலிகளே அந்த நிலையில் தான் இருக்குது. அது நம்ம அழிக்கிறதுனால அப்புறம் அது நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு இயற்கை தெரிந்தெடுத்தலில் வாழ முடியாத இனங்கள் அழிந்தும் போய் தான் இருக்கிறாங்க. மனிதனங்களையே சில குரூப்ஸு அப்படி காணாமல் போய் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இது இன்றைக்கி காலத்தில் பேசணும் அப்படின்னம்னா குழந்தை அப்படின்னு நம்ம காலம் பேசுகிறது எதை வச்சுக்கிறோம்னா 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்த வச்சுட்டு தான் வம்சவிருத்தி குழந்தைன்னு பேசுகிறோம். இது பாவத்தில் காரகத்தில் பேசணும் அப்படின்னம்னா குரு பகவானை அதுக்கு கொண்டு வர்றோம். 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இப்போ இதையும் பேசலாம். அடுத்தது குருவை பாரு, காரகத்தை பாரு அப்படின்பா. நம்ம இன்றைக்கி பேசக்கூடியது 5ஆம் பாவம் குழந்தை அப்படிங்கிறது. முதல் குழந்தை, 2வது குழந்தைன்னா அதுக்கு 3, 3வது குழந்தைன்னா அதுக்கு 3, அப்படின்னே ஒரு 3 நம்ம நகர்த்திட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகள். இப்போ நம்ம குழந்தை வம்சவிருத்தின்னு இன்றைக்கெல்லாம் ஒன்று தான் போதுங்கிற காலம். பேசும்போது பார்த்தோம்னா 5ஆம் பாவத்தை குழந்தைங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி குழந்தை பிறந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, எப்படி உருவாகுதுங்கிற கணக்கு நமக்கு தேவையில்லை. குழந்தை உருவாயிட்டா என்ன பலன், குழந்தை பிறந்துட்டா என்ன பலன், 12 பாவத்துக்கும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கலாமுங்க. 5ஆம் பாவம் குழந்தையை நோக்கி நிற்கிது அப்படின்னம்னா சூரியன் அதுக்கு ஒரு அந்த பாவத்தினோட தலைவராக இருக்கிறாருங்க. இந்த இடத்துல அவர் வேறு யாருக்கு இடம் கொடுக்கறதில்ல, நான் மட்டும்தான் அப்படின்னு நிற்கக்கூடிய இடம். ஒரு 4 பாவம் தான் தான் மட்டும் நிற்கக்கூடிய இடம்ங்க. சூரியன் இங்கே எடுத்துக்காருங்க, அடுத்தாப்புல இங்கே இருக்கிற குரு, இங்கே இருக்கிற ஒரு செவ்வாய் பகவான், அப்புறம் இங்கே இருக்கிற புதன். இவங்க 4 பேர் தான் வேறு யாருக்கு இடம் கொடுக்காமல் நான் மட்டும்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள். அதில் 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய குழந்தை பாவமும் நமக்கு ஒன்று பூர்வ புண்ணியம், குலதெய்வம், அப்படி வம்சவிருத்தி இதெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடிய உயர்கல்வி, இதெல்லாம் 5ஆம் பாவத்தை தொட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலைகள். 5ஆம் பாவமே இல்லைன்னா அந்த திரிகோணம் எது எடுத்தாலும் அதனோட திரிகோணங்கள் நல்லா இருந்தாலும் அமைப்பு. அப்போ முதல்ல சூரியன் நல்லா இருக்குதா, ஒரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சூரியன் ஒரு நல்ல நிலையிலையோ ஒரு 5ஆம் பாவத்தை தொட்டுக்கிட்டோ, ஒரு 5ஆம் பாவம் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவமாக கூட இருக்கலாமுங்க. ஆனால் காலத்துக்கு அது 5ங்கும் போது இந்த லக்னத்துக்கு 8ல் சூரியன்னா கூட குழந்தை கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நிலை. அடுத்தாப்பில் 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய குரு பகவான், இதுக்கு 5ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், இவங்க எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு திரியோணத்தை சப்போர்ட்டு தான். சூரியன் செவ்வாய் சாரத்தில் நின்றுட்டாலோ சூரியன் குரு சாரத்தில் நின்றுட்டாலோ அப்போ குழந்தை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நிலைகள். அதேமாரி வயசு வருஷம் இவர் அவர் சாரத்தில் நின்னாலும் இவர் சாரத்தில் நின்னாலும் நமக்கு அந்த குழந்தை வாய்ப்புகளை ஒரு அள்ளி கொடுத்துருவாங்க. இந்த திசையில் இந்த புத்தி, இந்த திசையில் இந்த புத்தி, இப்படி ஒரு மாற்றி நம்ம எடுத்தால் அது ஒரு வாய்ப்புகளை கொடுத்துட்டு போகக்கூடிய கணக்கை நம்ம எடுத்துக்கலாமுங்க. சொல்லும் போதும் பழஞ்சொல்லையில் இப்படி செவ்வாய் சில குரு புத்தி, குரு சில சூரிய புத்தி, இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு திரிகோணாதிபதிகளும் போது இந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்னு வரக்கூடிய நிலைங்க.
அப்போது இது வந்து நம்மன்னு சொல்லலாம், இது குழந்தைன்னு சொன்னால் இது அப்பன்னு சொல்லுவோம். நமக்கு அப்பன், அப்பனோட அப்பன் இப்படி வந்துக்கும். அப்பனுக்கு குழந்தை நம்ம, அப்பனுக்கு அப்பன் அதுன்னு. அப்போ தந்தை தாத்தாவோட அமைப்பு 9ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் பாட்டம் தான் நமக்கு குழந்தையாக வருவாருங்கிறது ஒரு ஒரு நம்பிக்கை. பேர்களாக இன்றைக்கி அப்படியே வைப்பீங்க. உதாரணத்துக்கு இதில் வந்து பழனிசாமின்னு இருந்து இவர் பழனிசாமின்னு இருந்தாருன்னா அடுத்த குழந்தை பழனிசாமின்னு வைக்கிறதா நம்ம நாட்டு வழக்கம். அது முன்னே அப்படி தான் காலங்கள் ஓடிச்சு. உருவாக கருப்பாத்தாள்னு இங்கே இருந்தால் பொண்ணு பிறந்தா பேத்தி பிறந்தா கருப்பாத்தாள்னு வைக்கிறதா வழக்கம். இன்றைக்கெல்லாம் அது யாரும் ஏற்றக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. காரணம் இது அப்படியே பெயர்ந்து இங்கே வரும். அப்போ குரு பகவான் பெயர்ந்து அப்படியே சூரியனோட வீட்டுக்கு தன்னோட ஜீனை கடத்தி கொடுத்துருவார். அப்படிங்கிறதுனால தான் இந்த பாவம் குருவை அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. அப்போ அப்பனுக்கு அப்போ நமக்கு குழந்தை அப்படின்னு போகக்கூடிய நிலை. குழந்தை பிறந்தால் நமக்கு என்ன நடக்கும், என்ன பண்ணலாம், யார் யாருக்கு என்னென்ன பண்ணும் பார்க்கலாம். இப்போ குழந்தை உருவாகுது அப்படின்னாலே நம்ம அதனோட பலன்களை வாங்கிறதுக்கு நம்ம ஒரு தயாராகிக்கணும். அப்போ டெலிவரின்னு வர வரைக்கும் குழந்தை கைக்கு வர்றதை விட உருவானாலே சில சாஸ்திரங்கள் படி நம்ம இதை செய்யாத அதை செய்யாத, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, அப்படி ஒரு ஈவன் அந்த காலத்திலலாம் உருவாகிட்டாலே இது தாடியே எடுக்க மாட்டாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான், குழந்தை பிறந்து தான் முடியெடுப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம், அல்ல குழந்தை நல்லபடியாக வரட்டுன்னு ஒரு வேண்டுதல். ஏன்னா இவருக்கு இது தெய்வம் அது. அப்போது இவர் ஒரு விரதம் இருந்து அந்த குழந்தைய கொண்டு வரக்கூடிய ஒரு கணக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி தாடி எடுத்திருந்தாலே டெலிவரியாங்கிறது, கன்சீவாக வீட்டில் இருக்காங்களாங்கிறதே ஒரு சிம்டம் மாதிரியெல்லாம், நம்ம முடி எடுத்த ஒரு சிம்டம், முடி வளர்த்தின ஒரு சிம்டம், அப்படி ஒரு காலங்கள் வாழ்ந்தது இன்றைக்கெல்லாம் மருவி போச்சுங்க. அப்போது இவர் தன்னோட தெய்வத்தை கொண்டு வர்றாரு. அப்பா இவரோட அப்பன், தாத்தன் இவனோட தாத்தன் அப்படிங்கிற ஒரு வழக்கு. இப்போ குழந்தை உருவானாலோ அல்லது குழந்தை பிறந்துட்டாலோ எங்கெங்கே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் 6, 8 மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பேசிக்கலாங்க. 3, 6, 8, 12ன்னு ஒவ்வொன்றையும் தொட்டால் கொஞ்சம் எலாபரேட் ஆகி போயிடும். இப்போ 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை மட்டும் எடுத்துகிட்டு பேசினா 12ஆம் பாவத்துக்கு இது வந்து 6ஆம் பாவமாக வருங்க. 12க்கு 6ஆம் பாவமாக வரும். 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வருங்க. அப்போ எங்கே அடி வாங்குது அப்படின்னம்னா, குழந்தை உருவானாலோ அல்லது முதல் குழந்தை பிறந்துட்டாலோ காலம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாவம் உனக்கு அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம். 12ஆம் பாவம் அடி வாங்க போகுது. 12ஆம் பாவம் படுக்க சுகம், அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள். குழந்தையானாலே அப்புறம் டெலிவரி பண்ண கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 12ஆம் பாவம் படுக்க சுகம் கெட்டு போகுதுன்னு சொல்லலாம். உன்னோட சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியதும் 12ஆம் பாவம் தான். அது கடன்படும் அல்லது வில்லங்கம் வரும், அதில் பிரச்சனை வரும், அதை தொட்டுவிட்டு சண்டை வரும் அப்படிங்கிறதையும் இது சொல்லக்கூடிய இடம்ங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தா 10ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் பாவமாக வருதுன்னா தொழில் அடி வாங்கும். அப்போது புதுசாக ஏதாவது தொழில் செய்யலாம். கன்சீவாக இருக்கும்போது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறேன், ஏதாவது செய்ய போகிறேன், கூட்டு சேர்ந்து ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வேண்டாம், அது வரைக்கும் குழந்தை கைக்கு வர வரைக்கும் பொறுங்கங்களாம். அதே மாதிரி 10ஆம் பாவம் நம்மளோட காலபுருஷனோட கர்மம் இந்த பாவத்துக்கு 8 அப்படி சொல்லக்கூடிய. அப்போ இது சஷ்டாஷ்டம் வாங்கிட்டு போகக்கூடிய அமைப்பு. நம்ம முன்னே பார்த்துட்டு தராசுன்னு சொல்லுவோம். இது ஏறுனா இது இறங்கும், இது ஏறுனா இது இறங்கும்னு சொல்லுவோங்க. அப்போ குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சீவ் ஆனாலே தொழில் அடி வாங்க போகுதுங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுங்க. தொழில்னால் எந்த தொழில் செஞ்சுட்டு தான் சரி, நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன், எனக்கு என்ன சார்னா மெமோ கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம், இல்லை வேலைக்கு போக முடியாமல் ஆகி போயிடும்னு சொல்லக்கூடிய நிலை. 12ஆம் பாவம் கால் அடிபடும், அடிபட்டுருவேன், விழுந்துருவேன், படுத்துருவேன், உனக்கு முடியாமல் போகும், உன்னோட சுகம் படுக்க சுகம்ங்கிறது இல்லை, உன்னோட சுகம் கெட்டு போகும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது 12ஆம் பாவத்தை கெடுத்துக்கிட்டு 10ஆம் பாவத்தை கெடுத்துக்கிட்டு ஒரு இந்த பாவம் ஒரு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போ பெரும்பாலும் பார்த்தாலே பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பாருங்கள், தொழில் ரீதியாக ஜெயிச்ச ஆட்கள் ஒரு உலக சமுதாயத்தில், நம்ம நாடு இல்லை எந்த நாட்டில் வேணாலும் எடுத்துக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் அதிபரே வேணாலும் எடுத்துக்கங்க. அவர் இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்மத்திலையும் தொழிலையும் மேலே போனாரோ அவரோட குழந்தை வீல் சேரில் உட்காந்துட்டு இறந்து போகுது. 30-32 வயசு வரைக்கும் வீல் சேர் தான். அவர் வீல் சேர் விட்டு இறங்க முடியலைங்க. ஒரு உணர்வு தான் இருக்குமோ தவிர அவரால் நடக்க பேச எதுவுமே முடியாதுங்கிற ஒரு அமைப்பில் அவர் உலக பணக்காரரில் முதல் ஆள் அவர் தான். மைக்ரோசாஃப்ட் நிறுவர். இன்னும் டாட்டாவை எடுத்துக்கங்க. ஒரு பெரிய பெரிய ஆட்கள். நம்ம இன்னார்னு சொன்னால் சில சங்கடங்கள் வந்துடும். ஒரு பெரும்பாலும் சினி ஃபீல்டெல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய நிலையை ரீச் ஆனவங்க எல்லாமே இந்த பாவத்தை அடி வாங்குவாங்க. தலைவர்களே எடுத்துக்கங்க, நம்ம காமராஜர் எடுத்துக்கலாம், அண்ணாதுரை எடுத்துக்கலாம், இப்போ இருக்கிற முதல்வர் ஐயாவை எடுத்து மோடி ஐயாவை எடுத்துக்கலாம். எதை எடுத்தாலும் பார்த்தோம்னா இந்த பாவத்தில் அடி வாங்கினவங்க தான் இந்த பாவத்தை மேலே கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதே மாதிரி
ஜெயிலுக்கு போகிற ஆளுகளெல்லாம் பாருங்கள், இவங்கனால தான் இவங்க ஜெயிலுக்கு போவாங்க. குழந்தை செய்யக்கூடிய பிரச்சனைக்காக தான் இவங்க ஜெயிலில் போனாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கர்மத்தில் தவறு அப்படிங்கும்போது 5ஆம் பாவம் கை வச்சிடும், அல்லது 5ஆம் பாவம் கெட்டு போகும்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவம் இல்லாத போகாதுங்க. குழந்தைகள் பிறந்து தான் அது நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா நல்லபடியாக ஒரு தொழில் நடத்திட்டு இருப்பாருங்க, பேரன் வந்தானே அந்த தொழில் இழுத்து மூடி போடுவான். மேக்சிமம் பெரும்பாலும் என்ன 3ஆவது தலைக்கட்டாக அதை விளங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பே இதுக்கு அப்பனுக்கு அப்பன்னு போகக்கூடிய நிலைங்க. 3ஆவது தலைக்கட்டு வந்தாலே இந்த கர்மம் 10ஆம் பாவம் அடி வாங்கும்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ பெரும்பாலும் நம்ம பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், குழந்தை பேரில் தொழில் தொடங்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், திவ்யான்னு இருங்க, திவ்யா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னம்னா தொழில் நல்லா போச்சு அப்படின்னோம்னா குழந்தை கீழே போகும். குழந்தை நல்லா சந்தோஷமாக இருக்குன்னா தொழில் நடக்காது. இதை போய் நம்ம இப்படி பேலன்ஸே பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு அபிராமின்னு ஒரு சாமி வேறு வச்சுட்டு போங்க, பொள்ளாச்சின்னு வச்சுட்டு போங்க, கோயம்புத்தூர்னு வைங்க, இந்தியான்னு வைங்க, அப்படி ஏதாவது பொது பேர்களை வச்சுட்டு போங்க, குலதெய்வம் பேர் எதாவது இருந்தால் வச்சுட்டு போங்க. இண்டிவிஜுவலாக ஒரு நேம் உங்கள் நேமாக இருந்தாலும் சரி, இல்லை சார் இனிஷியலை வச்சுங்க, விஎன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி, எம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி ஏதாவது வச்சுட்டு போங்களே தவிர, பொதுவாக ஒரு குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்தா எனக்கு நல்லா இருக்குது, குழந்தை பேரில் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னிங்கன்னா குழந்தை நல்லா இருக்கணுமா, ஏதோ ஒன்று தான் நல்லாயிருக்கும். இது அடி வாங்கினா இது போயிடும், இது அடி வாங்கினா இது போயிடும்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க ஐயா. அதனால் 10ஆம் பாவத்தில் தொழில் தொடங்குறீங்க சொந்த தொழில்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகள் பேரில் தயவு செஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு எதாக இருந்தாலும் வேண்டாம். ஒரு பிராண்டு நிர்மான்னு ஒரு பவுடர் கூட வந்துச்சுங்க ஒரு காலத்தில், அதெல்லாம் அந்த குழந்தையோட இறப்போடு அந்த நிர்மா பவுடர் இண்டஸ்ட்ரீஸும் போச்சுங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிர்மா வாஷிங் பவுடர்னு ஒன்று வந்ததுங்க அந்த குழந்தையோட ஃபோட்டோவோடவே. அப்போ இதை தூக்கும்போது இது அடி வாங்குது, அல்லது இது தூக்கும்போது இது அடி வாங்கி போயிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டிஎம் சவுந்தரராஜன்லேருந்து பாருங்கள், ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வந்தவங்களெல்லாம் இளையராஜா ஐயாவாகட்டும், இப்படி இருக்கக்கூடிய ஒரு ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டுங்க, இந்த பாவத்தில் தூக்குறாங்கன்னா இந்த பாவம் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவும் பிரச்சனையாகவும் அல்லது இல்லாத போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. நிறைய உதாரணம் சொல்லிட்டு போகலாம். அதனால் அது வெளியில் தெரியாமல் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பிரபல்யம் இருக்கிறனால அது தெரியுதுங்க. ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்ப்பீங்க, இந்த தொழிலில் பெருசாக ஜெயிப்பாங்க, இந்த இடம் குழந்தை சத்தம்லாம் ஓடி போகும், இல்லைனா இறந்து போயிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக சேலத்தில் கூட ஒன்று நடந்துச்சுங்க, ஒரு பெரிய ஆள் அப்படி ஒரு கோடிக்கணக்கில் தொடும்போது இந்த இடம் அடி வாங்கி போகுதுங்கிற நிலை. அப்போ இதை தொட்டால் இது அடி வாங்குங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ இந்த இடம் பாவம் என்னென்னா நற்கர்மம்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. இந்த இடத்துல கர்மத்தில் தவறு பண்ணினீங்கன்னா எங்கே அடிவாகும்? சிவசொத்தை இதுதான். சிவசொத்து குலநாசம்னா சிவன் கோயிலில் போய் திருடுறதெல்லாம் கிடையாதுங்க. நியாயம், தர்மம், நேர்மை, இதுதான் சிவன், உண்மை சிவன், அன்பு சிவன். அந்த அன்பாக இல்லாமையும் அன்பாக இருக்க வேண்டிய ஆளுகளை போட்டு கசக்கறைங்க அப்படின்னாலோ, கர்மத்தில் தப்பு பண்ணிங்கனாலோ இது சிவசொத்துங்க. சிவசொத்தில் தப்பு பண்ணால் உங்கள் குலம் நாசமாக போகுங்கிறதே இந்த அடிப்படையில் சொல்லிட்டு போகக்கூடிய நியாயம்தான். அது சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பேச வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போது இந்த பாவத்தை தொடர்றீங்கன்னா இந்த பாவம் படுகவனம்ங்க. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றா நீயா நானான்னு அப்படி தூக்கி பார்த்துரும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது கூட பரவாயில்ல. 12ஆம் பாவம் சொத்து சுகம் போகுது. ஒரு வீடு வாசல் வச்சுருந்தீங்கன்னா கடன் பட்டு போகும், அல்லது அதில் சண்டை குழந்தை பிறந்ததுக்கு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன், அண்ணன், சகோதரிகளெல்லாம் இந்த இடத்துல சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கெல்லாம் இது நீசம் பண்ணக்கூடிய இடம்ங்க. அதனால் 7க்கு அதிபதி 6ல் உச்சம்னு. அப்போ மனைவி வீட்டு சைடு பிரச்சனை வருங்க. 3ஆம் இடம் 3ஆம் இடம் இங்கே நீசமாகும். அப்போ இந்த பாவம் எல்லாம் பார்த்துன்னா சொத்து சுகங்களும் படுக்கை சுகங்களும் அனுபவிக்கிறதுலையும் விரோதப்பட்டு போகும்னு சொல்லக்கூடிய நிலை. அதை விட கர்மம் அடிவாங்குங்கிற நிலைங்க. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ மேஷ லக்னம் ஆணு பொண்ணு யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு குழந்தை வந்தால் என்ன பலன் மேஷ லக்னத்துக்காரரு வாங்குவாங்க, அது காலம் சொல்லக்கூடிய பலன் நான் சொல்கிறேங்க. அப்புறம் அவங்களுக்கு 5க்கு அதிபதி எங்கே நிற்கிறது அதுங்கிறது அது சாரம் அந்த அடிப்படையில் கொஞ்சம் மாறும். ஆனால் பேசிக் பலன் இது நிச்சயம் நடக்கும். இப்போ மேஷ லக்னத்துக்காரருக்கு இதே நம்ம சொன்ன கதை தான். மேஷத்துக்கு காலத்தான் பேசணும். 1ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் குழந்தைங்கிறது நல்லா இருக்குன்னா 5ஆம் இடம் இந்த லக்னத்தாள் 5ஆம் இடம்னா மேலே நான் குழந்தை பிறந்தவரை நான் படிக்க போகிறேன்னுபாங்க. அடுத்தாப்பில் இருந்தால் தான் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கொஞ்சம் கிடைக்கிறது, ஒரு மனசு எண்ணங்களே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அடுத்தாப்பில் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், அதான் படுக்க சுகம் கெடுங்கிறதும் சொத்து சுகத்தில் பிரச்சனைகள் வரும்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் தொழில் புதுசாக மேச லக்னத்தாள் தொழிலை தொடங்கக்கூடாது. பொதுவாகவும் சொல்லுவோம், மேசத்தை காலம்னு வச்சுட்டு பேசும்போது லக்னம் உச்சப்படுங்க. இந்த இடம் லக்னம் உச்சம் வாங்கினா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடச்சிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலை. 7ஆம் பாவம் அடி வாங்குதுங்க. இந்த இடம் குழந்தைங்கிறது இந்த இடத்துல சூரியனை கொடுக்குற போது இவருக்கு 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவம்
அடி வாங்கணும்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ இது பார்த்தோம்னா 1ஆம் பாவத்துக்கு உச்சத்தை கொடுத்துட்டுங்க, 5ஆம் பாவத்துக்கு ஒரு வலுவு கொடுத்துட்டு 7ஆம் பாவத்தை ஒரு கெடுத்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா, அப்போ மனைவி கூட்டாளிகள் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா மனைவிக்கு நம்மளுக்கு ஒரு டேர்ம்ஸ் கெடும். டெலிவரிக்கு போன மனைவி நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உனக்கு என்னமோ உச்சம், நீ நல்லா இருப்ப, ஜாலியாக தான் இருப்பாங்கனால. ஆனால் 7ஆம் பாவத்தை வந்து அதுக்கு எடுத்து போடுது அப்படிங்கிறனால பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வருங்க, நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும், மனைவிக்கு நம்மளுக்கு ஒரு டேர்ம்ஸ் கெட்டு போயிடும். அப்போ கொஞ்சம் மனைவிகிட்ட உரசிக்காதீங்க. கூட்டாளி ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பாவம் கெட்டு போகணும். ஏன்னா 12ஆம் பாவம் கெடுதும் போது அப்போ இது ஒரு குறைகள் வந்துடும் சொல்லக்கூடிய, அப்போ மனைவிக்கு நமக்கும் ஒரு பிரிவுங்கிற சொல்லக்கூடிய நிலைங்க. பூர்வ புண்ணியங்கள், படிக்க போகிறேன், இதெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கும் வெளியே உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேரும் புகழும் கிடச்சிட்டு போகக்கூடிய நிலைங்க. மேசலக்கணத்து ஆளுகள் இப்படி தொடக்கூடிய நிலைங்க. 10ஆம் பாவம் தொழில் கெட்டு போயிடும். 12ஆம் பாவம் 12க்கு இது 6ஆக வருங்க. இதுக்கு இது 12ஆம் பாவம் வந்து இந்த பாவத்துக்கு இது 6ஆம் பாவமாக வருங்க. இந்த பாவத்துக்கு இது 8ஆம் பாவமாக வரும்னு 10ஆம் பாவம் கெடும், 6ஆம் பாவம் விரோதப்படும் சொல்லக்கூடிய கணக்கை மேசலக்கணத்துக்காரர் கொடுக்குதுங்க. மேசலக்கணத்துக்காரர் கொஞ்சம் கவனம், மெயினாக தொழில் பொதுவாகவும் சொல்கிற பலனை தான் மேசத்துக்கு அது இன்னும் பர்ஃபெக்டாக நடந்து போகணும்னு சொல்லக்கூடிய நிலை. மனைவியோட ரொம்ப உரசல் வந்து போயிடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கல அப்படின்னம்னா அடி வாங்கும். ஏன்னா இவர் சுயநலமாக செயல்பட ஆரம்பிப்பாருங்க இந்த லக்னத்தாள். நான் சொல்கிறத கேளுங்கப்பாங்க. பையன் பிறந்தாச்சுன்னா அப்படி ஒரு திமிராகவே இருக்கக்கூடிய ஆட்கள். அப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போடும், அடி வாங்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இன்னும் பேசினா நிறைய பேசிட்டு போகலாம். 12 தனஸ்தானத்துக்கு இது 6ஆம் வீடு, வீண் செலவை பண்ணி வீணாக போவார்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதை எடுத்தோம்னா இன்னும் எலாபரேட் ஆகிட்டே போங்கனால இந்த சூரியனை மட்டும் வச்சுட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். இதுவே வச்சுட்டு இன்னொரு பாவத்துக்கும் பேசலாம். 8ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 3ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம். இவர் ஜாலியாக இருந்துருவார், 3க்கு அதிபதி. அண்ணன் தம்பிகளுக்கு அள்ளி கொடுத்துருவார், வெளிப்பழக்கத்தில் பிரச்சனை கொடுத்துருவார், அதனால வீட்டுக்குள்ளே சண்டை வரும். இதெல்லாம் சொல்லலாம். ஒன்று போங்க. நமக்கு இந்த இதோடு முடிச்சுக்குவோம். ஏன்னா இது மேசலக்கணம் ஒன்றை தான் பேச முடியும், அப்படி இப்போ நம்மத்தை பேச முடியாது. அதனால் நீங்களே அப்படி கூட்டி கழிச்சுக்கலாம். அப்போ மேசலக்கணத்தினோட பலன் எப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது ரிஷபம். ரிஷப லக்னத்து ஆட்கள், ரிஷபத்துக்கு குழந்தை பிறந்தா, அல்லது பெரும்பாலும் ரிஷப லக்னத்தில் குழந்தை பிறந்தாலும் இந்த பலன் வந்துடும். ரிஷப லக்னத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னம்னா, ரிஷப லக்னத்துக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பிறந்தா என்ன ஆகும் அப்படின்னம்னா, 4ஆம் பாவம் வலுக்குதுங்க, 6ஆம் பாவம் நீசப்பட்டு போகுது, 12ஆம் பாவம் உச்சத்துக்கு போகுதுங்க, 9ஆம் பாவம் 8ஆம் இடத்தை தொடுது, 11ஆம் பாவம் 6ஆம் இடத்தை தொடுதுங்கிற கணக்கு. அப்போ ரிஷபலக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சுகம் நல்லா இருக்கும், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், இதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது பெரியவங்களோட சொத்து கிடைக்கும். இதெல்லாம் ஒரு அப்பாவை முன்னாடி வச்சுக்கிட்டு அம்மாவை தொட்டுவிட்டு சொத்து பத்துகள் கிடச்சிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. 12ஆம் பாவம் உச்சம், பையன் ஜாலியாக இருந்தவர். ரிஷபலக்னத்து ஆம்பளையாக இருந்து டெலிவரிக்கு வீட்டுக்காரமாக வந்துட்டுதுன்னா கவனம், வெளியில் அவர் ரொம்ப ஜாலியாக இருந்துருவார், செட்டு நிறைய சேரும், அப்படி ஒரு உச்சத்தை பார்ப்பார். அனுபவிக்கிறதுக்குன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. அதனால் அதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயங்க. அடுத்தது 6ஆம் பாவம் கெட்டு போகுது. 6ஆம் பாவம்னு சொன்னால் ஒரு என்ன தைரியம் போயிடுங்க, ஒரு கடன் பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்ப்பாருன்னு சொல்லக்கூடிய நிலம். விரோதப்படுவார், ஏதாவது கேட்டால் சண்டைக்கு நிற்பாருங்க. எனக்கு இதே லக்னாதிபதி அந்த வீட்டு அதிபதிங்கிறதுனால கேட்டோம்னா அவர் ஒரு ஏன்டா இப்படி ஜாலியாக இருக்கிறேன்னு கேட்டால் சண்டையில் நிற்பார், போராட்டத்தை கொடுப்பாருன்னு சொல்லக்கூடிய நிலை. மூத்த சகோதரம் விரோதப்பட்டு போகும். இந்த லக்னத்துக்கு மூத்த சகோதரம் விரோதப்பட்டு போகும், அல்லது லாபங்களை வீண் பண்ணுவார். சம்பாதிப்பாங்க, ஜாலியாக இருந்தால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வீணாக போன கதை தான். தந்தை ஸ்தானம் இழக்கும். அப்போது ரிஷபலக்னத்தாளுக்கு குழந்தை பிறந்தால் அவனோட அப்பன் மாரகத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால அப்பா கிட்ட உரசிக்காதீங்க. பெரும்பாலும் இந்த லக்னத்து ஆட்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னம்னா 9ஆம் பாவம் அடி வாங்கும்னு சொல்லக்கூடிய கணக்கு நமக்கு கிடைக்குதுங்க. காலம் சொல்லிட்டு போகுது. அப்போ தந்தை லக்னாதிபதியோட லக்னத்துக்கு குழந்தை பிறந்தா, இவருக்கு ரிஷபலக்னத்தாளுக்கு குழந்தை பிறந்தால் அவரோட அப்பா இழப்பார், இல்லாத போவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்க. அப்போது பெரும்பாலும் இந்த லக்னத்தாட்கள் குழந்தை பிறந்தால் தந்தை இருக்கிறாருன்னா கொஞ்சம் நம்ம உரசாமல் இருந்துக்கணும், தந்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கணும், இல்லை குழந்தைய தத்து கொடுத்தா அது வாங்கிக்கணுங்கிற நிலைங்க. மூத்த சகோதரத்துக்கு கூட சண்டை வருங்கிறதுனால அது சொத்து பத்தை தொட்டுவிட்டு சண்டை வந்துடுங்க. மூத்த சொத்தை பிரித்து கொடுன்னு ஆரம்பிப்பாங்க. சொத்து பத்துகளை தொட்டுவிட்டு அவர் மூத்த சகோதரங்கள் சகோதரி, இது பெண் ராசி சகோதரிகள் இருந்தால் குழந்தை பிறந்தால் பார்க்க வந்தாங்கன்னா சண்டை கட்டிட்டு தான் போவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்க. பப்ளிக் மூவ்மெண்ட்டு சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் பாவம், தான் கையூனி எந்திரிக்கிறது, இதெல்லாம் இந்த லக்னத்து ஆட்களுக்கு அடி வாங்கும். அப்போ சுய முன்னேற்றம் தடைபடுங்க, பப்ளிக் மூவ்மெண்ட்டுக்கு போகாதீங்க.
அடுத்தது பார்த்தா தந்தை இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. மூத்த சகோதரங்கள் உங்கள் விரோதப்படும், லாபங்கள் வீணாக போகும்னு சொல்லக்கூடிய கணக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துருவீங்க, சொன்னால் கேட்க மாட்டீங்க. 6ஆம் பாவத்தை நேசம் பண்ணிட்டு என்ன சொல்ல நான் என்ன கேட்குறேன்பாங்க. 4ஆம் பாவம் சுகம் நல்லா இருக்கும். இவங்களோட தாய் வலுவாவாங்க. ரிஷபலக்கணத்தோட தாய் வலுவாகும், தந்தை இழக்கும், தாய் வலுவாகும்னு சொல்லக்கூடிய கணக்கை ரிஷபலக்கணம் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. 1க்கு 4 நல்லா இருக்குது. 11ஆம் இடம் 6ஆம் இடத்தை தொடுங்க. 9ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு. 12ஆம் பாவம் ஜாலியாக இருக்கும். 6ஆம் பாவம் அடிபட்டு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. கடன் தீரும்னு கூட வச்சுக்கலாம். லாபத்தை வாங்கி கடனை முடித்தார்னா கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும்னு சொல்லக்கூடிய கணக்கு ரிஷபலக்கணத்துக்காரர்களுக்கு பலன் இப்படி கிடைக்கிது. அடுத்தாப்பில் நம்ம மிதுன லக்னத்து ஆளுக்கு குழந்தை பிறந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன லக்னத்துக்காரருக்கு குழந்தைங்கிறது காலபுருஷனோட குழந்தைங்கிறது மிதுன லக்னத்துக்காரருக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் சகாயம் நல்லா இருக்குங்க, இளைய சகோதரம் நல்லா இருக்கும். இவருக்கே ஒரு தைரிய வீரியம் கிடச்சி போன ஒரு கணக்குங்க. 10ஆம் பாவம் 6ஆம் பாவத்துக்கு வருது. இவரோட 10ஆம் பாவம் 6 தொடும்னா தொழிலில் விரோதப்பட்டு போவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. தொழிலுக்காக கடன் பண்ணுவார்னு சொல்லக்கூடிய நிலை. 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் தொழிலில் கடன் பண்ணு வாதனைகள் 8க்கு 8 வாதனைகளை கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு போவார். அல்லது வட்டி 3ஆம் இடம்னா அடுத்தவங்க சகாயமாக இருப்பார். வட்டி கட்ட, அப்படி ஒரு டியூ கட்ட, அப்படி ஒரு தொழிலுக்காக கடன் பண்ணி வாதனைகளை அதிகம் பண்ணிட்டு போவார். ஆனால் ஒரு தைரியமாக துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. லாபம் கிடைக்கும், இத்தனையும் பண்ணாலும் லாபம் கிடைக்கும். 11ஆம் பாவம் 2 பங்கு உச்சம் வாங்கிட்டு போங்க. 5ஆம் பாவம் கெடு. 5ஆம் பாவம் மனசு எண்ணம் ஒரு என்னடா பொழப்புங்கிற மாதிரி இருந்துட்டு போகக்கூடிய நிலை. அடுத்தாப்பில் பூர்வணிய சொத்துக்கள் இருந்தால் வித்துடலாம், கையிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. நம்ம நினச்சது நடக்காதுங்க. எண்ணம் நீசப்பட்டு போகக்கூடிய நிலை, மனசு சோர்ந்து போயிருங்கிற நிலை. அப்போ வாதனைகள் அதிகமாகி தொழிலில் கடன் பண்ணிட்டு ஒரு தைரியமாக இறங்கி லாபம் வரும். ஆனால் வர லாபம் இதெல்லாம் போட்டு ஒரு உருட்டிட்டு போயிரும்னு சொல்லக்கூடிய நிலை. மிதுன லக்னத்துக்காரருக்கு குழந்தைகள் பிறந்தால் ஒரு சாதக பாதகங்களை பார்த்துக்க, லாபம் வந்து ஒரு மனசு கெட்டு போய் அடுத்தவன் நமக்காக சாப்பிட்டுட்டு தொழிலுக்காக கடன் பண்ணி போராடி வாதனைகள் அதிகம் பண்ணிட்டு போவாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு நம்மளுக்கு காலம் கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்புங்க. மிதுன லக்னத்துக்காரர் கொஞ்சம் பார்த்துருந்துங்க. மிதுன லக்னத்துக்கே பார்த்தா 11ம் 3ம் வலுக்குதுங்க. அப்போ சகோதர சகோதரிகள் ஸ்தானம் இவருக்கு வலுத்து கிடைக்குது. அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் முறைச்சிக்காமல் ஒரு இணைவாக இருந்தோம்னா இவங்க மூலமாக நமக்கு ஒரு உதவிகள் கிடச்சி போன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். இவரோட 11ஆம் பாவம் மூத்த சகோதரம் வலுவாக இருக்குதுங்க. அதே மாதிரி இளைய சகோதரம்னு சொல்லக்கூடியதும் ஆணு பெண்ணு யாராக இருந்தாலும் ஒரு வலுன்னு கிடைக்கக்கூடிய நிலைங்க. அப்போது உதவிகள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும்னா இவங்களை கொஞ்சம் பகச்சிக்காமல் அனுசரித்து போயிட்டுருக்கக்கூடியது ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. அது பார்த்தோம் அப்படின்னம்னா 5ஆம் பாவம் கெடுது, மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படி ஒரு ஓட்டங்கள் இருக்குங்க. இப்போ தொழில் வாதனை இப்படி இருக்கும்போது என்ன, இவங்களை முன்னாடி நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் ஒரு சம்பளத்துக்கு போய்க்கிறது, அல்லது ஒரு தொழிலில் ஒரு ஆட்களை கூட வச்சுக்கிறது, அல்லது நம்ம தலையில் இருக்கிறத கொஞ்சம் பேக்ரவுண்டுக்கு வந்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. உடனடியாக இவங்களை நம்ம அனுசரித்து போயிட்டோம்னா இந்த இடத்த நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். கடக லக்னத்துக்காரருக்கு குழந்தை பிறந்தால் என்ன ஆகும்னா பொருளாதாரம் மேன்மை கிடைக்கும். 2ஆம் பாவத்தில் பொருளாதாரம் வாக்கு வன்மைகள் நல்லா இருக்கும். அவர் பேசுகிறதே கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேசுவார். அப்படி ஒரு இருக்கக்கூடிய நிலை, பொருளாதார வசதிகள் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா 2ஆம் பாவத்தை கொஞ்சம் தூக்கி கொடுத்துருவார். அப்போ கொஞ்சம் காசு பண புழக்கங்களும் சம்பாத்தியங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்றது, அப்படி கொஞ்சம் குடும்பத்தை பார்த்துக்கிறது, இதெல்லாம் கடக லக்னத்துக்காரருக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல அமைப்புங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தா 7ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவமாக போகுதுங்க. கூட்டாளிகள் கூட சண்டை கட்டும். இவர் ஜாலியாக நல்லா இருப்பாருங்க, ஆனால் குறை சொல்லுவார். வீட்டில் மனைவி பொருளாதாரத்தை பேசுனா வீட்டுக்கும் மனைவிக்கும் அவருக்கும் வரசிக்கும் போராடும்னு சொல்லக்கூடிய நிலை. அதே மாதிரி தந்தை 9ஆம் இடம் 6ஆம் இடத்தை தொடுங்க. ஊருக்குள்ளே சண்டை கட்டிட்டு வர்றது, அப்பா கூட உரசிக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலை கடக லக்னத்துக்காரர் குழந்தை பிறந்தா. 10ஆம் பாவம் உச்சம் வாங்கு. அப்போ காசு பணம் இருக்குது, தொழில் உச்சம் வாங்குதுன்னா அப்போ ஒண்டாட்டி சொன்னால் கேட்க மாட்டார், அப்பா சொன்னால் சண்டை கட்டுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை சொல்ல வேண்டியது வருதுங்க. 4ஆம் பாவத்தை கெடுத்துக்கிறாருங்க. 4ஆம் பாவம்னா தாய் இல்லாத போகணும்னு சொல்லக்கூடிய நிலை. அல்லது இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இருந்தால் விற்பாருங்க, வண்டி மாத்திரேன் பாரு, நல்லா இருக்கிற வண்டி கொடுத்து போட்டு வந்தேன் பாருங்க, கொடுத்து போட்டு வேறு வாங்கினேன் பாருங்க, வீண் செலவுகள், அல்லது வீடு கட்ட போகிறேன்பாங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்பாங்க, வாகனத்தை அலங்காரம் பண்ணுறேன்பாங்க, தாய் ஒரு சிரமப்படும், இவரோட சுகத்தை கெடுத்துக்குவார், இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ கடக லக்னத்து ஆளுக்கு வந்தால் காசு பணம் நல்லா இருக்குதுங்க, தொழில் ரொம்ப நல்லா இருக்குது, காசு பணம் வந்துடுது. காசு பணம் வந்த பிறகு இவர் வாகனத்துக்கு செலவு பண்ணுறேன், வீண் பண்ணுறேன்னு இந்த 4ஆம் பாவத்துக்கு வீண் பண்ணிட்டு போவார். தாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாருங்க.
மனைவியை சொன்னால் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது பாரு, அப்பா கூட வீண் சண்டைகளை வந்துடுவார், பப்ளிக்கில் ஊர் ரொம்ப தகராறு இழுத்துட்டு வருவாருன்னு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. லக்னத்துக்கு 2 நல்லா இருக்குது. 7ஆம் பாவம் இழப்பு, 9ஆம் பாவம் விரோதம், 10ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 4ஆம் பாவம் வீணாக போகுதுன்னு இப்போ நமக்கு கணக்கு கிடச்சிட்டு போகக்கூடிய நிலைங்க. கடக லக்னத்தாளுக்கு குழந்தைகள் பிறந்தா என்னங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்தாப்பில் சிம்ம லக்னம்ங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வருது. சிம்ம லக்னத்துக்கு லக்னத்திலேயே சூரியன் உட்கார்ந்த கதைங்க. 6ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் பாவம், 8ஆம் பாவத்துக்கு இது 6ஆம் பாவம்னு ஆதிபத்தியம் கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. 9ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. 3ஆம் பாவம் கெட்டு போகுதுன்னு சொல்லக்கூடிய கணக்கு நம்மளுக்கு கடக லக்னத்துக்கு கிடைக்குதுங்க. அப்போது இண்டிவிஜுவல் வலுவை லக்னாதிபதி வலுக்கிறதுங்கிறது, லக்னம் வலுத்துங்கிற நிலைமையை உங்களுக்கு கொடுத்துட்டு போகுதுங்க. 6ஆம் பாவம் 8ஆம் பாவங்கிறது கடன் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. 8க்கு அதிபதி 6ன்னா அதே மாதிரி பிரச்சனைகள், வீண் செலவுகள் குறையும். அப்போ இது ரெண்டுமே ஒரு நல்ல அமைப்பு. 6, 8, 8, 6ங்கிறது கெட்டவன் கெட்ட ஒரு கணக்கு. 9ஆம் பாவம் ரொம்ப நல்லா வருதுங்க, உச்சத்துக்கு வரக்கூடிய நிலை. 3ஆம் பாவம் கெட்டு போகுது, 3ஆம் பாவம் கெடுதுங்க. அப்போ பார்த்தா பப்ளிக் மூவ்மெண்ட்டில் ஒரு நல்ல பேர்களை கொண்டு போகக்கூடியது. அவரோட தந்தைக்கு ஒரு முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நிலைங்க. சுய முன்னேற்றம்னு சொல்லக்கூடியது, கையோன்னு எந்திரிக்கிறதெல்லாம் குழந்தை பிறந்த வரை நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் இந்த லக்னத்து ஆட்களுக்கு அது கொஞ்சம் ஒரு நல்லா ஒத்து வரும்னு சொல்லக்கூடிய நிலை. 8ஆம் பாவம் கெடுது, 6ஆம் பாவம் கெடுதுங்கிறதும் ஒரு வகையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. 3ஆம் பாவம் கெட்டு போகுது, இளைய சகோதரம் இருந்தால் வீணாக போகும். 3ஆம் பாவம்னு சொன்னால் தைரிய வீரியங்கள் குறையுங்க. இதெல்லாம் ஒரு இருக்குது. சகாயத்தை குறைச்சிக்குவார், அடுத்தவனு கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்குவார், கொஞ்சம் சுயநலமாக மாறுவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இப்போ லக்னம் நல்ல நிலையும், 6ஆம் பாவங்கிற கடன், நோய், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருந்தால் தீரும்னு சொல்லக்கூடிய நிலை. 8ஆம் பாவம்னா அப்பா வகை சொத்துக்கள் கிடைக்கும் அல்லது கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. 9ஆம் பாவம் சுய முன்னேற்றம், அதே மாதிரி தந்தை, ஒரு பப்ளிக் மூவ்மெண்ட்டு, ஒரு அரசியலில் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் பாவம் கெடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்னால் ஒரு சகோதரி கொடுக்க மாட்டாம்பாங்க, வேலைக்காரனுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கருமையாக மாறுவாங்க அப்படி சொல்லக்கூடிய நிலை. தைரிய வீரியங்கள் குறையும், வெளியில் காட்டிக்காது அப்படி தெம்பாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லக்கூடியது. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வருதுன்னு சொல்லக்கூடிய கணக்கு. கன்னி லக்னத்துக்காரருக்கு குழந்தை பிறந்தா என்ன ஆயிரும்னாங்க சார், 12ஆம் பாவம் வலுக்குது, சொத்து பத்துகள் வாங்கலாம் அல்லது அப்பா மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்தில் நிற்கிதுங்க. எண்ணமே தப்பாக இருக்கும், அப்படி ஒரு கோபமாக வருவாருங்க. எப்படி தப்பான விஷயங்கள் அவருக்கு சரின்னு தோணும்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் பாவத்துக்கு இது 6ஆம் பாவம், மனைவி, கூட்டாளி, இவங்க மூலமாக ஒரு விரோதத்தை பார்ப்பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்குள்ள விரோதம் வரும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் சண்டைக்காரராக மாறுவாங்க அப்படி சொல்லக்கூடிய நிலைகள்ங்க. பெரும்பாலும் மனைவி விரோதப்படும் அல்லது மனைவி கூட பெருசாக சண்டை கட்டிட்டு 12ஆம் பாவத்தை கெடுத்துக்குவாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 6ஆம் பாவம் கெட்டு போகுதுங்கிற நிலைங்க. அடுத்தாவில் வந்தால் 8ஆம் இடம் வலுக்குதுங்க, நல்லா இருக்கும், தெம்பாக தான் இருப்பாருன்னு சொல்லக்கூடிய நிலை 8ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. 10க்கு 11 தொழிலில் லாபத்தை கொடுத்துட்டு போகும்னு சொல்லக்கூடிய நிலை. செலவுகள், வீண் செலவுகள் பண்ணுவார், யாரும் சொல்லியும் கேட்க மாட்டேன், அதை தொட்டுவிட்டு வீட்டுக்கு சண்டை வரும், அல்லது மனைவியோட சம்மந்தப்பட்ட சொத்தை விற்கிறேன்பாரு, இழக்கிறேன்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அசிங்கமாக பேசுவாருங்க, வார்த்தைகள் கொஞ்சம் தப்பாக வரும்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது ஒரு சொத்து பத்துகள் வாங்கலாம், அது ஒரு மனைவி பிரச்சனை பண்ணிவிட்டு அப்பாவோட பிரச்சனை பண்ணிவிட்டு வாங்கக்கூடிய சொத்தாக இருக்கும். வீண் செலவுகள் பண்ணிவிட்டு குடும்பத்துக்குள்ளே சண்டை கொண்டு வந்துட்டு போவாருங்க. லாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது வீண் செலவுகளை அதிகமாக பண்ணுவார். 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவங்க பூர்வ புண்ணிய சொத்தை நான் விற்கிறேன்னு நிற்பாருங்க. அப்போ ஏதாவது சொத்தை விற்று நான் பிரச்சனை பண்ணுறேன்னு வீட்டுக்குள்ளே சண்டை கட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடச்சிட்டு போகும். ஆனால் சொத்து அமையும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆயுள் கட்டின்னு சொல்லக்கூடிய கணக்கு இருக்குது. எண்ணங்களும் பூர்வ புண்ணியங்களும், அல்லது படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னம்னா சில பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்தால் படிப்பு அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 7ஆம் பாவம் கூட்டாளிகள் கூட பூரா விரோதப்பட்டுட்டு போவார்னு லக்னத்துக்கு அது 12ஆம் பாவமாகுங்க. பூர்வ புண்ணியத்துக்கு 8ஆம் பாவமாகவும், கூட்டாளிகளுக்கு 6ஆம் விரோதப்படக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் ரொம்ப வலுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. 2ஆம் பாவம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறது, அசிங்கமாக பேசுகிறது, அப்படி வீண் செலவுகள் பண்ணுறதுங்க. நீ இப்படிமா பண்ணுவீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு கணக்கு, அல்லது இப்படி தான் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த லக்னத்தால் முன்னையே பேச தெரியாது, வலுவாக பேசக்கூடிய ஆட்கள். அதில் இது வந்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பேச்சுகள் வேறு மாதிரி. 7ஆம் பாவம் அடி வாங்கும். இப்போ மனைவியோட சொத்தை விரோதம் பண்ணுறேன், விற்கிறேன் பாருங்கள், மனைவியோட சண்டை கட்டுவார், இவங்களோட சேமிப்புகளை வீண் பண்ணிட்டு போவாருன்னு சொல்லக்கூடிய கணக்குகள் கிடைக்குது. கூட்டாளிகள் இருந்தால் பிரிஞ்சு போயிடும், அமைப்புகள் அப்படி தான் சொல்லுதுங்க.
கன்னியா லக்னத்துக்காரர் கொஞ்சம் வாயை முடிக்கணும், காசு பணத்தை கையில் அதிகமாக வச்சுக்கூடாது, செலவுகள் பண்ணணும்னா கொஞ்சம் யோசிக்கணும், காசே கையில் இருக்கக்கூடாது. இருந்தால் தாங்க இது மற்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். என்ன உடனடியாக ஒரு சொத்தை வாங்கிட்டு பெரியவங்களை சப்போர்ட்டாக வச்சுட்டு மனைவியை கடங்காரம் பண்ணலாம். மனைவிக்கு கடன் இது, அப்போ மனைவி பேரில் சொத்து வாங்கி மனைவியை ஒரு கடங்காரம் பண்ணிட்டுங்க பெரியவங்களை கூட வச்சுட்டு ஒரு உருப்படியான சொத்தை பண்ணிட்டாருன்னா இந்த பாவத்துக்கு வழி இல்லாமல் போகும். அதனால் கன்னியா லக்னத்துக்கார குழந்தை பிறந்தால் மனைவி பேரில் சொத்து வாங்கிக்கிறதும் அவரோட அப்பாவில் கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா இது 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவங்க. அவரோட சேமிப்பை வச்சுட்டு மனைவி பேரில் கடனை வாங்கிட்டு சொத்து பண்ணிட்டு போனீங்க அப்படின்னம்னா இந்த கோபதாபங்கள் இருக்காது. வாங்கறக்குள்ள சண்டை கட்டுவார், கட்டிக்கிட்டு ஆனால் ஏதோ உருப்படி பண்ணிட முடியும்னு சொல்லக்கூடிய கணக்கு இருக்குதுங்க. பார்த்துக்கலாம். அடுத்தாப்பில் துலா லக்னத்துக்காரருங்க. துலா லக்னத்துக்காரரை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் வலுக்குது. இப்போ மூத்த சகோதரம், லாபங்கள், ராஜ்யஸ்தானம், பதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. தொழில் தனத்தை கொடுக்கும், ராஜ்யங்கள், பதவிகள், ப்ரமோஷன் இதெல்லாம் வரும்னு சொல்லக்கூடிய நிலை. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம். வீட்டை விற்கிறேன் பாருங்கள், அல்லது ஒரு வீட்டை விற்று இன்னொரு வீடு வாங்குகிறேன், பெரிய வீட்டை விற்று சின்ன வீடு வாங்குற ஆள், வாகனத்தை விற்கிறேங்கிற ஆள், தாய்க்கு மாரகம் சொல்லக்கூடிய இடம், உன்னோட சுகத்துக்கு கெடுதல், வாகன விபத்தை பார்ப்பீங்க, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். துலா லக்னத்துக்காரர் ப்ரமோஷன் கிடைக்கும், வாகனத்தில் போய் விழுந்துருவீங்க. தாய் இருந்தால் நமக்கு ஒரு பிரிவு அல்லது தாய்க்கு ஒரு மாரகமே சொல்லக்கூடிய ஒரு கணக்கும். உங்கள் சுகம் கெடுங்கிற நிலைங்க. 6க்கு 6 கடன் தீரும், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஒரு தீர்ந்து கிடைக்கும்னு சொல்லக்கூடிய இருக்குது. நோய் நொடிகள் இருந்தால் நல்லாகும் அப்படி சொல்லக்கூடிய நிலை. 7ஆம் பாவம் நல்ல உச்சத்துக்கு போகுதுங்க. மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் பாவம். அப்போ இவங்க பொறுப்பில் குழந்தை பிறந்தது மாதிரி இவங்க பொறுப்பில் நம்ம ஒரு கொடுத்துக்கிறது நல்லா இருக்கும். கடன், ஏன்னா இவங்க சொத்தை விற்று உங்களை கடனை தீர்த்து கொடுத்துருவாங்க. 7ஆம் பாவம் நல்லா இருக்கும். ஆனால் இது 12ஆம் பாவங்கனால மனைவியில் இருக்கிற சொத்தை விற்று அல்லது அவங்க சேமிப்பை வச்சு உங்களோட கடனை தீர்க்கும். குழந்தை பிறந்தால் கொடுப்பாங்க அவங்க. 4ஆம் பாவம் கெடுதுங்க, உங்கள் சுகம் கெடுது, வாகனத்தில் விபத்தை பார்ப்பீங்க, வீடு கைவிட்டு போகும் அல்லது வீடு மாறுவோம்னு சொல்லக்கூடிய நிலை. தாய் ஒரு மாரகத்தை சொல்லக்கூடிய நிலைங்கனால கொஞ்சம் வாகனம் கவனம்ங்கிற நிலைங்க. அப்புறம் லாபங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் நேசப்பட்டு போகிறீங்க. அப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது நல்லது. குழந்தை பிறந்தாச்சுன்னா இவங்க கையில் பொறுப்பு கொடுத்து அப்படி ஒரு அம்மா கூட சண்டை கட்டாமல் இருந்துக்கிறது. வாகனத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சா மொட்டை அடிக்கிறேன்னு ராத்திரியில் வண்டி எடுத்துகிட்டு திருச்செந்தூர் போகிறேன்னு போகக்கூடாதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. வண்டி இவர் ஓட்டக்கூடாது, டிரைவரை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு போய்க்கணும். அந்த மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவத்தை கெடுத்துக்கிட்டு 11ம் 7ம் நல்லா இருக்குது, பிரச்சனைகள் தீருங்கிற நிலை. மெயின் அடி வாங்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். நீங்கள் நீசப்படுறீங்க. அப்போ நமக்கு ஒரு மரியாதை குறைஞ்சாலும் பரவாயில்ல, இவங்க கையில் பொறுப்பு கொடுங்க, இவங்க உங்கள் கடனை தீர்த்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் கிடச்சி போகும் நிலை. இந்த வாகனம், வீடு, தாயை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும்னு சொல்லக்கூடிய கணக்கு தான் கிடைக்குதுங்க. நீங்கள் லாபம், மூத்த சகோதரம் இருந்தால் நல்லான்னு சொல்லக்கூடிய நிலைங்க. 4ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவமாக போகக்கூடிய நிலை. நோய், கடன், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் தீரும். 7ஆம் பாவம் படு உச்சத்துக்கு போங்க, கூட்டாளி ஜெயிக்கக்கூடிய நிலை. இப்படி இருக்கும்போது குழந்தை பிறந்த போய் கூட்டு சேர்ந்தீங்கன்னா கூட்டாளி ஜெயிச்சுட்டு போயிட்டு நீங்கள் நேசப்பட்டு போயிடுவீங்க. பார்ட்னர்ஷிப்பை பிரிஞ்சுக்கிறது நல்லது. மனைவியை நம்மளால் கொண்டு கூட்டாக உட்கார வைக்கிறதா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. நீங்கள் நேசப்பட போகிறீங்க. உங்களோட ஒரு முன்னேற்றங்கள் அல்லது நம்ம கொஞ்சம் ஒதுங்கி சைலண்ட் ஆகிக்கலாம். அப்படி சைலண்ட்டாக நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இதையெல்லாம் மனைவி கையில் கொடுத்துட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் இந்த லக்னம், துலா லக்னத்து ஆட்கள் ஜெயிச்சிடலாங்கிற கணக்கு கிடைக்குது. விருச்சிக லக்னத்துக்காரருங்க, சூரிய பகவான் நல்லவர். பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு 10ஆம் பாவம் கர்மஸ்தானம். அப்போ என்னென்னா தந்தை வழியில் கர்மங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கணக்கு. இந்த ஒரு குழந்தை பிறந்தால் தந்தை வழியில் கர்மம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வருதுங்க. இப்போ பெரியவங்க, தாத்தா, பாட்டி அப்படி யாராவது ஒரு வகையில் இருந்தால் அப்படி இந்த குழந்தையும் சேர்த்து தூக்கிட்டு போய் ஒரு இந்த கர்மகாரியத்தில் கலந்துட்டு வந்துக்கிறது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையை மாற்றி கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய கணக்கு கிடச்சிட்டு போகக்கூடிய நிலைங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம். அப்போ தொழில் முன்னேற்றம் இருக்கும், வேலை கிடைக்காத ஆளுக்கு வேலை கிடச்சி போயிடும். அதே மாதிரி 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்கள் வகையில், அப்பா வகைகளில் ஒரு எப்படியாவது ஒரு கர்மகாரியம் நடந்து போகணும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும்ங்க
3ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய நிலை. 3ஆம் பாவம்னு சொன்னோம்னா இளைய சகோதரங்கள் இருந்தால் இறந்து போகிறது, நம்ம விட்டு பிரிகிறது. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு கர்மகாரியமாக இருந்தாலும் சகோதர வகைகளில் கர்மகாரியம் நடந்தால் கூட கணக்கு நம்மளுக்கு சரியாக வரும்னு சொல்லக்கூடிய நிலை. சகோதரன் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து இருந்தால் கூட நம்மளுக்கு போதும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி தொட்டாலும் அப்பா வகைகளில் சகோதர வகைகளில் கர்மகாரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. 3ஆம் இடம்னா அடுத்தவன், தைரிய வீரிய ஸ்தானங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இழந்து போகும். அப்போ அடுத்தவங்க கூட ஈஸியாக சண்டை வந்துருங்கனால கொஞ்சம் அப்படி 3ஆம் பாவம் அடி வாங்குதுங்க. இளைய சகோதரன் இருந்தால் கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொடுத்துக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதே மாதிரி 5ஆம் பாவத்துக்கு இது 6ஆம் பாவம். படிப்பு படிச்சுட்டு இருந்தால் தடைபட்டு போகும், அரியர் வரும். அதே மாதிரி பூர்வபுண்ணிய சொத்துக்களில் விரோதப்படும், அதில் பூர்வபுண்ணிய சொத்து கொண்டு அடமானம் வைப்பாங்க, பூர்வபுண்ணிய சொத்தில் அண்ணன் தம்பி சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதில் கிடைக்குதுங்க. அதே மாதிரி 6ஆம் பாவம் ரொம்ப வலுத்து நல்லா நிற்கிது. அப்போ 6ஆம் பாவம் வலுத்துட்டாலே இவர் சண்டைக்கு தயாராக நின்றுவார், தம்பி சொன்னாலும் கேட்க மாட்டார், சொத்தையும் விட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு இவரே கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. 12ஆம் பாவம் கெடுதுங்க. இந்த வம்பு வழக்கு சண்டையில் 12ஆம் பாவம் படுக்க சுகம் வீணாக போயிடும். சொத்து பத்துகள் இருந்தால் ஒரு வித்தரலாம் அப்படிங்கிறனால, அல்லது மெயினாக அனுபவிக்க மாட்டார்னு சொல்லக்கூடிய நிலை. ராத்திரி படுத்துட்டு சண்டை கட்டினாரா எல்லாத்தையும் தூங்கிட மாட்டார், இவரும் தூங்கிட மாட்டார்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவத்தை நேசப்படுத்திட்டு இருப்பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. அப்போது 10ஆம் பாவம் தொழில் கர்மம் அமையும்னு சொல்லக்கூடிய நிலை. 3ஆம் பாவம் இளைய சகோதர பாவங்கள் வீணாக போகுதுங்கிற நிலைங்க. பூர்வபுண்ணிய சொத்துக்கள் விரோதத்தை கொடுத்துட்டு போகும். அப்புறம் மனசே டொருன்னு அப்படி கோபத்தை காட்டிட்டு தான் இருப்பாருங்கிற நிலை. 6ஆம் பாவம் வலுக்குதுங்க. அப்போ வம்புக்கே முதலாளாக போய் நிற்பாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. 12ஆம் பாவம் படுக்கை சுகங்கள் அனுபவிக்கிறத கெடுத்துட்டு வாழ்க்கையை குழந்தை பிறந்தால் ஓட்டிக்குவார்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போ கொஞ்சம் கோபதாபத்தை குறைச்சிட்டு அவர் சகோதரன் கூட ஒரு அந்யோன்யமாக போயிட்டு பூர்வபுண்ணிய சொத்துக்களில் பிரச்சனை வரும், நம்மளே ஒரு சுகமாக தீர்த்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 12ஆம் பாவம் கெட்டு போகுதுங்கிறதுனால நேர வேலை வீடு வந்து சேருங்கன்னு சொல்லக்கூடிய கணக்கை இது கொடுத்துட்டு போகுதுங்க. இது வாகனஸ்தானம், வாகனம் விரயம் பண்ணி போடும், விளக்காட்டீரும், காலும் பாதம் அடிபட்டுரும்னு சொல்லக்கூடிய கணக்கை விருச்சிக லக்னம் வாங்குறாரு. பார்த்துக்கலாம். அடுத்தாப்பில் தனுசு லக்னம்ங்க. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திரிகோண வீடுகள். எப்படி சிம்ம லக்னத்துக்கு குழந்தை பிறந்தால் ஒரு முன்னேற்றம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சோ, அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கும் அந்த ஒரு அமைப்பு கிடைக்குங்க. 5ஆம் இடம்ங்கிறதும் 9ஆம் இடம்ங்கிறதும் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய நிலைங்க. அப்போது ஒரு குழந்தை பிறந்தவரை குடும்ப முன்னேற்றம்ங்கிறது சிம்ம லக்னத்து ஆட்களுக்கும் அதுலேயும் தனுசு லக்னத்து ஆட்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் விசேஷமான பலனை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய நிலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்துக்கு இது 9ஆம் பாவம் வலுத்து வந்துடும். குழந்தை பிறந்தால் 9ஆம் பாவம் சுய முன்னேற்றம் நல்லா இருக்கும், பதவிகள் கிடைக்கும், அப்படி ஒரு தான் கையோடு எந்திரிக்கிறது நல்லா இருக்கும், பப்ளிக்கில் ஒரு நல்ல பேர்கள் கிடைக்கும், இதெல்லாம் ஒரு அமைப்பு. அப்படியே பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் அதுவும் நல்லா இருக்குது, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடம். அப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா இது காலபுருஷனுக்கு இது லக்னம்ங்கும் போது அது தன்னோட சுய முன்னேற்றத்தை கொடுக்குது. இந்த லக்னத்துக்கு இது 5ஆம் இடம் 9ஆம் இடம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரக்கூடியது. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வருதுங்க. இப்போ தன விரயங்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு வந்துடுது. அப்போ கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக பேசணும். இந்த லக்னாதிபதி நேசப்படக்கூடிய இடமும் கூடமுங்குது. அதனால் குழந்தை பிறந்தாச்சுன்னா ஒரு பெருமைக்கு செலவு பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தன வாக்கு குடும்பங்கள் கொஞ்சம் அல்லது பப்ளிக்கில் போய் அலைஞ்சிட்டு குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் போகிறது, இதெல்லாம் ஒரு தன குடும்ப வாக்குகள் கெடும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. கொஞ்சம் நிதானமாக செலவு பண்ணணும், வெளி உலகத்தை பார்க்குற அளவுக்கு குடும்பத்தையும் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த தனுசு லக்னம் நமக்கு கணக்காட்டுதுங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா 4ஆம் பாவத்துக்கு இது 6ஆம் பாவமாக வந்து சேரக்கூடிய நிலை. அப்போ தாய் இருந்தால் உடல்நலக்குறைவை காட்டும், தாய் இருந்தால் விரோதப்பட்டு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. அதே மாதிரி வீடு மராமரத்தை ஏதாவது செய்துக்கலாம், வாகனங்கள் விபரத்தை கொடுக்கும் அல்லது பிரச்சனை கொடுக்கும், வாகனத்தை கடன் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் சொல்லக்கூடிய நிலைங்க. 4ஆம் பாவத்துக்கு ஒரு விரோதத்தையும் ஒரு போராட்டத்தையும் கொடுத்துக்கிட்டு தன குடும்பஸ்தானத்துக்கு ஒரு இழப்புகளை கொடுத்துக்கிட்டு, ஆனால் தனக்கு ஒரு முன்னேற்றத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் கொஞ்சம் நல்ல நிலையில் தூக்கி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துட்டு போகுதுங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா லக்னத்துக்கு 9ஆம் பாவமாகவும் தனத்துக்கு 8ஆம் பாவமாகவும் இந்த குடும்ப சுகம் வீடு தாய்க்கெல்லாம் 6ஆம் பாவமாக போகுதுங்க. 5ஆம் பாவம் அருமையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நல்லா இருக்குது. 11ஆம் பாவம் கெடுதுங்க. 11ஆம் பாவம்னா லாபம். அப்போ வீண் செலவு பண்ணும்போது லாபம் வீணாக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு.
அடுத்தாவில் வந்து பார்த்தோம்னா மூத்த சகோதரம் இருந்தால் ஒரு இழப்புகள் பிரிவுகள் இதெல்லாம் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் பாவம் என்ன ஆதிபத்தியில் வருதோ அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு அடிவாங்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கொடுத்துட்டு போகுது. ஆனால் டோட்டலாக பார்த்தா இந்த பாவம் நல்லா இருக்கும். என்ன ஒரு கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்னம்னா அதுவும் முதல்ல சரியாக போயிருங்க. வெளிப்பழக்கத்தில் என்ன ஒரு இருக்கோ அதே மரியாதை வீட்டுக்குள்ளே கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த லக்னங்கள் ஒரு நல்ல நிலையில் வந்துடும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு லக்னத்துக்கு குழந்தை பிறப்பு குழந்தைன்னு வந்தால் என்ன பண்ணலாம்ங்கிறத காட்டிட்டு போகக்கூடிய நிலை. அடுத்தாப்பில் மகர லக்னம் எடுத்துட்டோம் அப்படின்னாங்க, லக்னம் மகரம், சூரிய பகவான் காலபுருஷனோட 5ஆம் இடம் இவருக்கு 8ஆம் இடமாக வந்து சேருதுன்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ தனக்கே ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கை ஒரு லக்னம் மகர லக்னத்துக்கு குழந்தை பிறப்புங்கிறத கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. அதை இப்போ பெண் வாரிசு இல்லாமல் ஆண் வாரிசாக இருந்தால் மகர லக்னத்தால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் ஆகும். தனக்கு அது இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி 3ஆம் பாவம் தைரிய வீரியம் இளைய சகோதரம் இதெல்லாம் உங்களுக்கு விரோதப்பட்டு போகும்னு சொல்லக்கூடிய நிலை. காலபுருஷனோட கர்மஸ்தானம் கர்ம கணக்கு தப்பாகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு வருதுங்க. மற்றதுக்கெல்லாம் சொல்லாது இதுக்கேன் சொல்கிறோம்னா இது காலத்தினோட கர்ம கணக்கு உண்டான இடம். லக்னத்துக்கு 8, அதே காலபுருஷனோட 10ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவம்னு கர்ம கணக்கு. இவரோட அந்த மகரம் காலபுருஷனோட கர்மத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறதுனால மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு 8 காலபுருஷனோட 10 லக்னமாக வச்சுட்டு இருக்கிறாலும் அப்போது தர்மத்துக்கு புறம்பான செயலை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்துடும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு செய்யக்கூடிய தொழில் கர்மங்கள் நியாயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது மகர லக்னத்தால் பொறுத்த வரைக்கும் நினைக்கும். அதே மாதிரி மகர லக்னத்தால் குழந்தை கிடைக்கிறதும் சிரமம்னு சொல்லக்கூடிய மகர லக்னம் மகர ராசி அது பெரும்பாலும் உத்தராடத்தில் லக்னமோ சூரியனோ என்னாச்சு அப்படின்னம்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதல்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதாவது சூரிய சாரத்தில் சந்திரனோ லக்னமோ நிற்கிது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா சூரியன் குழந்தைங்கிறது 8ஆக்கணியாக போயிடும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க. அப்படியே குழந்தை கிடந்தாச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஒரு இழப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ குழந்தை ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் அப்படி ஒரு பிரிஞ்சாவது வாழ்ந்துட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். அப்போது உத்திராடம் 2-3 நாளில் லக்னம் அமைஞ்சாலோ சந்திரன் உட்கார்ந்துருந்தாலோ 5ஆம் பாவத்தை தொடும்போது பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கிடச்சி போகுதுங்க. அடுத்த குழந்தைன்னு சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 10 நீசம்னு இந்த இவரோட உச்ச வீட்டை நீசம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்ங்கிறதும் முதல் குழந்தையும் சரி 2வது குழந்தையும் சரி இது வந்து ஆயுள் சொல்லுது, இது கர்மத்தை இல்லைன்னு சொல்லிட்டு லக்னாதிபதி உச்சத்தில் போய் நீசப்பட்டு போகக்கூடிய ஒரு கட்டாயத்தை இந்த லக்னம் கொடுக்குது. மற்ற லக்னத்துக்கு இல்லாத ஒரு தலைவலி இந்த லக்னம் வாங்குறாங்கங்கிற நிலைங்க. அதனால் மகர லக்னத்துக்கார எல்லாத்துக்கும் குழந்தை கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அங்கே 5ஆம் பாவம் சாரங்களை பார்க்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் காலம் சொல்லக்கூடிய கட்டளையே அப்பா இழப்பார் அப்படின்னா அப்பாவே இழந்து போகாட்டி அப்பா இழப்புக்கு உண்டான அமைப்பு. தந்தை சொத்தை இழந்துட்டு போயிடலாம், அப்பா சம்பாரிச்ச சொத்தை வீண் பண்ணிட்டு போவார், அரசாங்க உத்தியோகம் கடைசி இல்லாத போகும், அல்லது அரசுனால் ஆக்ஷன் எடுக்கப்படுவார், இந்த ஜெயிலுக்கு போகிறது மலையிறது ஒளியிறது இதெல்லாம் இவருக்கு ஒரு அமைப்பாக கிடச்சிடும். அதே மாதிரி 10ஆம் பாவம் நீசப்பட்டு போகுது. இந்த அமைப்பு வந்து 10ஆம் பாவத்தை நீசப்படுத்தினா அப்போ தப்பான செயல்கள் தப்பான கர்மங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும்னால கொஞ்சம் படுகவனமாக குழந்தை கன்சீவ் ஆகிட்டாலே நீங்கள் இந்த 2 பாவத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. முடிஞ்சால் வெளியூர் வேலை கிடச்சா கொஞ்சம் போயிருங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. சொந்த தொழிலை விட ஒரு உழைப்புக்கு போயிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய கணக்கு கிடைக்குதுங்க. அடுத்தாப்பில் 3ஆம் பாவம் இளைய சகோதரம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் வந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு சண்டை வம்பு வழக்க கொடுத்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய கணக்கு கிடைக்குது. தாய் உச்சம் வாங்கக்கூடிய நிலைங்க. அது இத்தனையிலையும் வீடு கட்டலாம் அல்லது தாயை முன்னாடி நிறுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் மாறும். அதாவது இந்த லக்னத்துக்காரரோட அம்மா வலுவான ஆளாக இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி டாமினேட்டட் பர்சனாக இருப்பாங்க. அப்பா வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வராதுங்க. 9ஆம் பாவம் புதன் அவர் விவரமான ஆளாக இருப்பாரை தவிர டாமினேஷன் அம்மா தான் இருக்கும் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது அம்மாவை முன்னிறுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் பின்னணிக்கு போயிட்டீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் காலங்கள் நல்லாயிருக்கும். ஏன் மனைவி கொடுக்கக்கூடாதுன்னா மனைவி ஸ்தானம் பத்தாதுங்க. இந்த இடத்துக்கு உச்சம் வாங்கி கொடுத்துட்டு போகக்கூடிய குழந்தை கன்சீவ் ஆகி மனைவி அப்படி டெலிவரிக்கு போகிறாங்கன்னா அம்மா கையில் குடும்பத்தை கொடுத்து போட்டு நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி எப்போ போல் ஓடிட்டு இருந்தீங்கன்னா தான் காலங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தை பிறந்துட்டால் அப்படித்தான் வீட்டுக்கார அம்மாவுக்கு அது 2ஆம் பாவமாக இருக்குங்க. உங்களுக்குள்ள பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு போகுது. அப்படிங்கிறனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் வேண்டாம். பெரும்பாலும் டெலிவரிக்கு போனால் மனைவி வரமாட்டேங்கிறதும் சண்டை கட்டுறதும் போராடிக்கிறதும் பொழப்பு கெடுத்துக்கிறதும் அப்படி பரதேசியாக போகிறது இதெல்லாம் இந்த லக்னத்துக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருங்கிறனால தாயை முன்னிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் பின்னணியில் நின்னோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மனைவி டெலிவரிக்கு போயிட்டாலும் அம்மா டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்கங்கிறதையும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குங்க.
அப்போ கொஞ்சம் கவனமாக, ஏன்னா முக்கியமான இடங்கள் அடி வாங்குதுங்க. இந்த பாவத்து காலபுருஷனோட 5ஆம் பாவத்தை அடி வாங்குது, காலபுருஷனோட 7ஆம் பாவத்தை அடி வாங்குதுங்க, லக்னத்துக்கூட 10ஆம் பாவம் அடி வாங்கிட்டு போகுது. இதனோட ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நிலைங்க. தைரிய வீரியங்கள் போயிடும். 4ஆம் பாவம் ஒன்று தான் வலுத்து நின்றுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனம். லக்னத்துக்கும் காலபுருஷனோட 10ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் இடம்ங்க, 3ஆம் பாவத்துக்கு அது 6ஆம் பாவம், 4ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்குது, 10ஆம் பாவம் கெடுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பை மற்ற எந்த லக்னத்துக்கு இல்லாத ஒரு பிரச்சனைகளை இந்த மகர லக்னத்துக்காரர்கள் அந்த குழந்தைங்கிற இடத்துல வாங்க வேண்டிய அமைப்பு. கர்ம கணக்கு கொஞ்சம் கவனம். குழந்தை கன்சீவ் ஆனாலும் குழந்தை பிறந்தாலோ கர்ம கணக்கில் தவறு வந்துடும். அது அந்த கர்மம் தவறு வந்துட்டு குழந்தை இல்லாத போகல நீங்கள் இல்லாத போவீங்க. அப்படி ஒரு கணக்கு உங்களுக்கு அது கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசியும் லக்னமும் அதுங்க. அடுத்தாப்பில் கும்பலகிரந்துக்காரங்க. கும்பலகிரந்து பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் கன்சீவ் ஆனால் 7ஆம் இடம் வலுக்கும், மனைவி டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க சொல்லக்கூடிய நிலை. அவங்க மற்ற நேரத்தில் ஒத்து போகும். கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னம்னால மனைவி ஸ்தானம் வலுத்து போயிடும், கூட்டாளி ஸ்தானம் வலுத்து போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. அடுத்தாப்பில் பார்த்தோம்னா தனம் வாக்கு 6ஆம் பாவத்தை தொட்டுட்டு போகக்கூடிய நிலை. அப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் இவர் வாய் பேசுகிறது நல்லா இருக்காது. அவங்க அதை விட்டுட்டு இதை ஒரு காரணமாக சொல்லிவிட்டு கன்சீவ் ஆன பிறகு சண்டை வந்துச்சுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி 12ஆம் பாவத்துக்கு அது 7ஆம் பாவம் சண்டை கட்டினாலே 12ஆம் பாவம் இல்லாத போயிடும். தொட்டவனுக்கு 2 பேருக்கு சண்டை வருது, காசு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதை பேசினா சண்டை வருதுன்னா அப்புறம் படுக்க சுகங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இல்லாத போயிடும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இதை காரணமாக காட்டிட்டு ஒரு 3ஆம் பாவம் உச்சம் வெளியில் ஊரை சுற்ற ஆரம்பிப்பாருன்னு சொல்லக்கூடிய கணக்கு கும்பலகிரந்துக்காரர் கிடைக்குதுங்க. அதனால் ஒரு கன்சீவ் ஆனாங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சா தான் இதெல்லாம் ஒரு நடக்கும். இல்லை கன்சீவ் ஆன உடனே இது அம்மா வீட்டுக்கு போகிறன்னு நிற்பாங்க, இவருக்கு படுக்க சுகம் இல்லாத போயிடும், சண்டை கட்டுவார், வெளியில் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லக்கூடிய கணக்கை கும்பலகிரந்துக்காரர் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க. அடுத்தாப்பில் பார்த்தோம்னா 9ஆம் பாவம் கெடுது. அப்போது சுய முன்னேற்றம் கெடுது. அப்படி பார்த்தோம்னா அவர் பப்ளிக்கில் பேரை கெடுத்துக்குவாருன்னு சொல்லக்கூடிய நிலை. 3ஆம் பாவத்தை தூக்கிட்டு இப்போ 9ஆம் பாவம் கெட்டு போயிடும். அந்த ஆள் சரியில்லை, ஊரை சுற்றுறான், பேரை கெடுக்கிறான் அப்படி சொல்லக்கூடிய நிலை. தந்தை இழக்கும், அல்லது தந்தை ஒதுங்கிக்குவார். எனக்கு பையனுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், என்னை எதுவும் கேட்காதீங்கன்னு ஒதுங்கினா அவர் தப்பிச்சார். பையனை தூக்கி வச்சுருந்தாருன்னா அப்பா இல்லாத போயிடுவார்னு சொல்லக்கூடிய கணக்கை இந்த கும்பலக்னம் கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. அப்போ இந்த 2 லக்னமும் கொஞ்சம் குழந்தை பிறப்புங்க வரும்போது பார்த்தோம்னா இந்த பாதிப்பை கொடுக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது அதே மாதிரி மகரில் பார்த்தா முதல் குழந்தை இல்லாத போகும்னு சொல்லக்கூடிய கணக்கு கூட நமக்கு இருந்து இல்லாத போகுங்கிற கணக்கு கிடைக்குதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். கும்பலக்கிருந்தாளை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் பாவம் மனைவி வலுத்துருவாங்க, அப்படி ஒரு வலுவாக நின்றுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. இவர் இதை சாக்காக வச்சுட்டு வெளியில் ஊரை சுற்றி பேரை கெடுத்துக்குவாருன்னு சொல்லக்கூடிய கணக்குங்க. 2ஆம் பாவம் வாக்கு தனம் வீணாக போகும், படுக்க சுகங்களை அனுபவிக்கிறது ஜாலியாக இருக்கிறதும் இல்லாத போகுங்கிறனால கொஞ்சம் இப்போ இது என்ன பண்ணிக்கணும்னா இதில் பார்த்தா இவர் கும்பலக்கிருந்தாளுக்கு வெளியில் ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. இதையும் சொல்ல மாட்டாங்க, இதையும் சொல்ல மாட்டாங்க, இதையும் சொல்ல மாட்டாங்க. தான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கக்கூடிய நிலைங்க. இதில் மாட்டிக்கிற ஆள் அப்பா. இவங்கெல்லாம் இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, கொஞ்ச நாள் கழித்து சேர்ந்துருவாங்க. அடிபட்டு ஒதுங்கி போகக்கூடிய ஆள் தந்தை ஸ்தானமும் சுய முன்னேற்றமும் ஒரு வீணாக போகுதுன்னு சொல்லக்கூடிய கணக்கை கிடைக்குதுங்க. அப்போ 7ஆம் பாவத்தை வலுக்கு கொடுத்துட்டு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை 6ஆம் இடத்துல நிறுத்திட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிலை. 12ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் பாவம்னு அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பு. 3ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்குது, இளைய சகோதரன் நல்லா இருக்கும், அல்லது வெளிப்பழக்கங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் ஒரு ஜாலியாக இருந்துருவாங்க. 9ஆம் பாவம் இல்லாமையும் மறைஞ்சும் ஒளிஞ்சும் போகுதுன்னு சொல்லக்கூடிய கணக்கை இந்த கும்பலக்கிரத்துக்காரருக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. மீன லக்னத்துக்காரருங்க இந்த லக்னத்துக்கு 6க்கு அதிபதியாக வந்துடுறாருங்க. அப்போது கடன் பட்டுக்கணும், குழந்தை வந்தாச்சு அப்படின்னால இவர் கடன்கார ஆகிட்டா நல்லாயிருக்கு, இல்லைன்னா உடம்புக்கு இல்லாமல் போயிடும்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ குழந்தை கன்சீவ் ஆகுது அல்ல டெலிவரி ஆகிட்டாலே ஏதோ ஒரு அசட்டு, ஏதாவது ஒரு நிலையான சொத்துக்கள் அல்லது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது வாங்கிட்டுங்க, அப்படி பங்கு பங்காளியெல்லாம் ஒதுக்கிவிட்டு போட்டு ஒரு சொத்தை வாங்கிட்டு இவர் கடன்காரனாக மாறிக்கிறது தான் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. குழந்தையே ஒரு போராட்டத்தில் தான் கிடைக்கும், மருத்துவ செலவோட அல்லது ஒரு போராட்டம், முதல் குழந்தை தங்கி போச்சு அப்படி இப்படின்னு ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு தான் குழந்தையே இவருக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அல்லது கன்சீவ் ஆனாலே சண்டை போராட்டம் வழக்குகள் எங்கெங்கே உண்டோ எல்லா பிரச்சனையும் பார்க்கும். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா ஒரு கடனை வாங்கிட்டு ஒரு நிலையான அசட்டை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் பூர்வணிய சொத்தில் ஏதாவது வீட்டை கட்டிட்டு ஒரு கடன் பண்ணிக்கிறது இது ஒரு பாதிப்பிலிருந்து கொடுக்கும். லாபம் இல்லாத போதுன்னு சொல்லுதுங்க. இப்போ கடன் வாங்கிட்டாலே லாபத்தை டியூவாக கட்டிட்டு போனோம்னா இந்த 2 இடத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லக்கூடிய நிலைங்க. தனஸ்தானம் நல்லா இருக்கும், பொருளாதார ஓட்டங்கள் நல்ல வாக்குகள் அப்படி அதெல்லாம் இருக்கக்கூடிய நிலைங்க.
இல்லைன்னு சொல்ல வரல. அதே மாதிரி 8ஆம் பாவம் கெடுதுங்க இவரை பொறுத்த வரைக்கும். 6க்கு 8ல் போகலாம், ஆனால் இவரோட 8ஆம் பாவம் நேசப்பட்டு போகுது. அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான வேலைக்கு போகிறது, நைட் ட்ராவல்கள், அப்படி ஒரு ரிஸ்க்கான ஒரு ஓட்டங்களுக்கு போகிறத கொஞ்சம் இவங்க தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இப்போ லக்னத்துக்கும் காலபுருஷனோட 12ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொத்து பத்துக்கள், படுக்க சுகம், இதெல்லாம் பார்த்தா ஒரு 6ஆம் இடத்தை தொட்டுட்டு போகும்னு சொல்லுவோம். இது கன்சீவ் ஆகிறதே ஒரு சிரமப்பட்டு கன்சீவ் ஆகுங்க. அதனால் கொஞ்சம் அதை பாதுகாத்துக்கணுங்கனால 12ஆம் பாவத்தை இவர் விட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிறனால, அதே மாதிரி இவரும் ஒரு கடனும் போராட்டம் மருத்துவ செலவுன்னு அதிகமாக செலவு பண்ணி தான் குழந்தைகளை கொண்டு வருவாருங்க. 11ஆம் இடம் வந்து லாபம், இந்த சம்பாதிக்கிறது பூரா இப்படி மருத்துவ செலவு போராட்டம், அது நம்மளாக ஒரு கடன் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்கனால தனமான வரும், காசு பணம் கடன் வாங்கியோ ஏதாவது பண்ணியோ லாபங்கள் வந்துட்டு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் அப்படி ஒரு போராட்டத்துக்கும் போகும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இந்த மாதிரி குழந்தைகள் கன்சீவ் ஆகும்போது இவர் என்ன பண்ணனா, இந்த கோர்ட்டு வம்பு வழக்கில் ஏதாவது வந்தால் போயிடக்கூடாதுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, பங்காளி சண்டைக்கு கூப்பிடுறான், சொத்துக்காக கோர்ட்டு போகுதுன்னா ஒரு சமானம் பேசி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாவது வந்துடுங்க. இல்லைனா இது ஒரு காலத்துக்கு முடிஞ்சு கிடைக்க முடியாத பிரச்சனையாக வரும். காசு வந்து லாபம் வந்தும் வீணாக போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு, ஆயுள் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு கணக்காக வந்து சேருதுங்க. கடைசிக்கு இது சூரியன் போது இவரோட தந்தை அல்லது குழந்தை பிறந்து இறக்கிறது, இதெல்லாம் ஒரு இந்த லக்னத்தாள்களுக்கு ஒரு இந்த ராசிக்கும் வரக்கூடிய நிலைகள். அதனால் கொஞ்சம் ஏறக்குறைய 12 பாவத்தையும் பார்த்துருக்குறோங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பாவமும் கொஞ்சம் பிரச்சனை பார்க்குறாங்க. இது தனக்கே 8ன்னு வரக்கூடிய நிலை, இவருக்கு போராட்டம் வம்பு வழக்கு அப்படின்னு பிரச்சனையை கொடுத்துட்டு போகுதுங்க. அப்போ இந்த 2 லக்னத்து ஆட்கள் கொஞ்சம் கவனம். அப்போ இந்த லக்னத்தை கொண்டு போய் இந்த லக்னத்தை கூட சேர்த்துறதோ, இந்த ராசி கொண்டு போய் இந்த ராசி கூட சேர்த்துனோம்னா குழந்தை பிறப்பில் சிரமம் வருங்கிறத கொஞ்சம் நம்ம ஒரு பொருத்தங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வராது. பொருத்தங்களில் வந்து யாரும் அதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஏங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ மீன ராசியும் மகர ராசியும் இணைக்கும் போது குழந்தை பாக்கியங்கள் சிரமப்பட்டு போகும், அல்லது குழந்தை பிறந்தால் பிரிவுகள் வந்துடும், இழப்புகள் வந்துடும், கடைசிக்கு அப்பா அம்மாவாவது போயிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய கணக்கை இந்த காலம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகுதுனால இந்த 2 ராசி நம்ம சேர்த்துறோம் அப்படின்னம்னா கொஞ்சம் அவங்களோட 5ஆம் பாவத்தையும் சூரியனையும் கொஞ்சம் பாருங்கள். என்ன பண்ணாலும் இது தவிர்க்க முடியாதா இருக்குது, இல்லைன்னா குழந்தை இல்லாத போயிடும். இதுவும் சேரும்போது பார்த்தோம்னா குழந்தை பிறப்பே நமக்கு சிரமமாக போகும். குழந்தை பிறந்தால் பிரிவாவது வந்துடும், சண்டை வந்துடும், கோர்ட்டு டைவர்ஸு இதெல்லாம் போகக்கூடியது இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பாவத்தை 8 தொட்டுட்டு போகிறாங்கங்கிற கணக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி அதே மோட்சத்தை தொடும்போது அப்படி தான், நற்கர்மங்களை வச்சு மோட்சத்தை தொடர்றீங்கனாலும் உங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு தான் நம்ம ஒரு தலையெழுத்துங்கிற இதில் பார்த்தோம்ங்க. அதனால் 12ஆம் பாவம் இந்த 2 லக்னம்ங்கிறது குழந்தைய வாங்கிறதுங்கிறதும் போராட்டமாகவும் சில இழப்புகளையும் கொடுத்து தான் வாங்குவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. இது பார்த்திங்கன்னா தனக்கே 8, இது ஆயுளுக்கு 8ன்னு வரக்கூடிய நிலை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா தொழில் நற்கர்மங்களை தப்பாக பண்ணிடுவீங்கன்னு சொல்லுது. இது கர்மத்துக்காக நீங்கள் போராடுவீங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடிய நிலைகளை காட்டிட்டு போகுது. இந்த வீட்டு உச்சாதிபதி இந்த வீட்டுக்கு 8 போகுங்க. அப்போ இந்த லக்னத்தையும் இந்த ராசி இணைக்கும் போது குழந்தை பாக்கியம் அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது 2 இணைக்கும் போது பார்த்தோம்னா குழந்தை பாக்கியங்கள் ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் சுகமாக நல்லா இருக்கும். இந்த ராசியும் சேர்த்திட்டு போகிறது, இந்த லக்னத்தையும் சேர்த்தினீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த 2 பேரும் ஒரு முன்னேற்றங்களை பிரமாதமாக பார்ப்பாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. இதுக்கும் இருக்கிறத விட கூட இது 2ம் ரொம்ப நல்லா வந்து சேருதுங்கிற நிலை. இது 2 குழந்தைகளை பிறந்த பிறகு முன்னேற்றம், இது 2 குழந்தைகள் பிறந்த பிறகு பிரிவையும் பிரச்சனையும் பார்க்குங்கிறத நமக்கு ஒரு காலம் ஒரு சுட்டி காட்டிட்டு போகுதுங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ராசியும் சேர்த்தலாம், இந்த லக்னம் சேர்த்துறது, அல்லது உங்களோட சுக்கிரன் இங்கே இருக்குது, பெண்ணோட சுக்கிரன் இங்கே இருக்குது, செவ்வாய் இங்கே இருக்குது, இப்படி எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும். பெண்ணோட செவ்வாய் உச்சம் வாங்கியிருக்கு நல்லா இருக்குது, இங்கே சுக்கிரன் உச்சம் வாங்கி நல்லா இருக்குன்னு இதை சேர்த்துனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்போ செவ்வாய் உச்சம் வாங்கி சுக்கிரன் உச்சம் வாங்கி இருக்கக்கூடிய ஆட்களை சேர்த்தும் போது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறத சிரமத்தை காலம் நமக்கு சுட்டி காட்டுதுங்கிறத கொஞ்சம் பார்த்துங்க. இங்கே செவ்வாய் உச்சம் வாங்கிட்டு இது 8ஆம் வீடாக வருங்க, இங்கே சுக்கிரன் உச்சம் வாங்கிட்டு இது 6ஆம் வீடாக வாங்க. அப்போ செவ்வாய் பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் உச்சம், ஆணோட ஜாதத்தில் சுக்கிரன் உச்சம்னு வாங்கினீங்கனாலே இது ஒரு பிரச்சனையை கொடுத்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு நமக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி இது 2 நல்லா இருந்துச்சு அப்படின்னம்னா அப்போ குரு உச்சம் வாங்கக்கூடிய ஆள், சூரியன் உச்சம் வாங்கக்கூடிய ஆட்களை நம்ம சேர்த்துறது ஒரு குழந்தைக்கும் சுய முன்னேற்றத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறத ஒரு காலம் நமக்கு ஒரு குழந்தைங்கிற படிப்பை படிக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு ரூல்கள் கிடைக்குது. திருமண பொருத்தத்தில் இதையெல்லாம் கொஞ்சம் சேர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா. செவ்வாய் உச்சம் பெண் ஜாதத்தில், ஆணோட ஜாதத்தில் சுக்கிரன் உச்சம்னு சேர்த்துனீங்கன்னா தலைவலிகள் அதிகம். அதே மாதிரி குரு உச்சத்தையும் செவ்வாய் உச்சத்தையும் சேர்த்தலாம்.
இதெல்லாம் ஒரு நமக்கு கொடுக்கும். சூரியன் உச்சம் இருந்து இங்கே குரு உச்சம் கிடச்சா திருமணத்துக்கு பிறகு குழந்தைக்கு பிறகு அவங்க வாழ்க்கைகள் நல்லா இருக்கும். இந்த லக்னம் ரெண்டையும் சேர்த்தினாலும் இந்த ராசி ரெண்டையும் சேர்த்தினாலும் குழந்தை கிடைக்கிறது மீசி அதுக்கு பிறகு வாழ்க்கைகள் முன்னேறி போகுங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு காலம் அப்படி கை காட்டுது, அப்படி ஒரு ரூட்டை போட்டு காட்டுதுங்கிறதுனால கொஞ்சம் திருமண பொருத்தத்தில் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டா அனுபவங்கிறது அப்படி தான். இதை வச்சுட்டு தான் காலங்கள் ஓடுங்கிற நிலைங்க. கொஞ்சம் டைம் அதிகமாக போச்சுங்க. அப்போ ரிசல்ட் டோட்டலாக சொல்கிறது என்னென்னா, குழந்தை பிறந்தாச்சுன்னா இந்த கவனம் 10ஆம் பாவம் கவனம். 10ஆம் பாவத்தில் தப்பு பண்ணிங்கன்னா குழந்தை இல்லாத போயிடும், குழந்தை கிடைக்காத போயிடும் சொல்லக்கூடிய நிலைங்க. அதனால் இதில் உச்சம் போகிறீங்கன்னா இது அடி வாங்குங்கிற கணக்கு இது நமக்கு கிடைக்குது. அப்போ குழந்தை பேரில் தொழில் தொடங்குறத தவிர்த்துக்குங்க. குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கலினாலும் உங்கள் தொழில் போயிடும், தொழிலை மட்டும் பார்த்தீங்கனாலும் குழந்தை வீணாக போயிருங்கனால இந்த தராசு தட்டை அப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கை ஓட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குங்க. பேசினா மறுபடியும் 12 பாவத்துக்கு நிறைய பேசலாம். இது டைம் ஆகிட்டுதுங்க. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.